வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராஜா அவர்களுக்கு NDTV சம்மிட்டில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குல்ல, பக்கவாதம். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு. திமுகவினர்கள் என்ன சொன்னாங்க? பொழுதுனைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தான் ராஜா பேசுவார். கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தான் பேசுவார். இப்போது ராஜாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டோன்னே ஹஃபீஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவர், அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் தான் முதலுதவி செய்து உயிரை காப்பாற்றிருக்காரு. அபாய கட்டத்தை இப்போ ராஜா வந்து தாண்டியிருக்காரு. இதுக்கு காரணம் அந்த இஸ்லாமியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. அந்த சம்மிட்டில் ராஜாவுக்கு இந்த ஹஃபீஸ் அப்படிங்கிற மருத்துவர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க. பாஜக சொல்கிறாங்க இது ஒரிஜினல் புகைப்படம் கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புகைப்படம், AI புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, ராஜா அவர்களுக்கு தமிழிசை மேடம் தான் ஃபர்ஸ்ட் எய்டு வழங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்டு வழங்கி ராஜா அவர்களை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்த வரைக்குமே தமிழிசை மேடம் கூட இருந்திருக்காங்க. அதனால் திமுக இந்த விஷயத்துக்குள்ளே மதத்தை வந்து உள்ளே திணிக்கிறாங்க, இதை மத விவகாரமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறத பார்க்க முடியுது. முக்கியமாக ராஜா அவர்களுடைய உடல்நிலை இப்போ அபாய கட்டத்தை தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான மிக முக்கிய காரணம் கோல்டன் ஹவர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முதலுதவி, அதை தமிழிசை மேடம் சரியாக வழங்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா த்ரோம்போலிசிஸ் அப்படிங்கிற ஒரு முறை. ஏன்னா பிளட் கிளாட் ஆகுதுல்ல, இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் இது வந்து ஏற்படும். உடனே இந்த த்ரோம்போலிசிஸ் அப்படிங்கிற முறையை மருத்துவர்கள் செய்யணும். அப்படின்னா என்ன? மருந்துகள் மூலமாக அந்த பிளட் கிளாட்டை கரைக்கக்கூடிய முறை. உடம்புல எங்கே பிளட்டு கிளாட்டாக இருந்தாலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதை வந்து நார்மலாக்கிடுமா, சீராக்கிடும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும். இந்த முறை உடனடியாக ராஜா அவர்களுக்கு கிடைக்க தமிழிசை மேடம் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்டு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கு. தமிழிசை மேடம் பலர் வந்து என் கூட சேர்ந்து உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பலரில் திமுகவினர் சொல்லக்கூடிய இந்த ஹஃபீஸ் அப்படிங்கிற இஸ்லாமியரும் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ராஜா பேசினவர் அப்படின்னு சொல்கிறத எக்காலமும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜா எந்த இடத்துலையும் இஸ்லாமிய நம்பிக்கை, மத நம்பிக்கைகள், கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீடியோவில் பேசியிருக்காருன்னு காட்டுங்க. மத உள் விவகாரத்துக்குள்ளே தலையிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத காட்டுங்க. ராஜா ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மாதிரியும், ஹிந்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மாதிரியும் கவர்மெண்ட் நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் ராஜா அவர்களுடைய கோபமாக இருக்குமே தவிர மத நம்பிக்கைகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் அவர் என்றைக்கும் பேசினதில்லை. உதாரணத்துக்கு இப்போது சர்ச்சு, மசூதி இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் கோவில்கள் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுனால சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரானவர் அப்படின்னு அர்த்தமா? சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவலுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஆட்சியாளர்கள், இதே ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு கேட்டால் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக பேசுறதுன்னு ஆயிருமா? இல்லை, ஆட்சியாளர்களுக்கு எதிராக தான் ராஜாவுடைய கோபமே தவிர சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களையோ அவங்களுடைய மத நம்பிக்கையையோ எப்போதும் ராஜா காயப்படுத்தினது இல்லை அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய வாதமாக இருக்குது. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது. வரலாறு காணாத அளவில் அந்நிய செலாவணி கையிருப்பு உச்சத்தை தொட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியஸ்ட் புள்ளி விவரம் கிடச்சிருக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், அந்நிய செலாவணி கையிருப்பு 709 பில்லியன் அமெரிக்க டாலரை டச் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இவ்வளவு நம்பர்ஸ் வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. எந்தெந்த வழிகளில் அந்நிய செலாவணி கையிருப்பு நம்ம வச்சுருக்கோம் தெரியுமா? ஃபாரின் கரன்சி அசட்ஸு, கோல்டு, SDR, ரிசர்வ் பொசிஷன் இந்த IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் ரிசர்வ் பண்ணியிருக்கக்கூடிய பொசிஷன். இதன் அடிப்படையில் அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதில் ஃபாரின் கரன்சி அசட்ஸை பொறுத்த வரைக்கும் 51,76,327 கோடி ரூபா, கோல்டு 11,31,000 சொச்சம் கோடி, இதெல்லாம் நம்மளுடைய அசட்ஸு. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி 709 பில்லியன் அமெரிக்க டாலரை டச் பண்ணியிருக்கு. 2014 இது எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? 311 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. 311 பில்லியன் அமெரிக்க டாலர். இது லாஸ்ட்டு 11 இயர்ஸில் டபுள் மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம் காட்டுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். மூணாவது, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு அறிவிப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும்
ஹாஸ்டல், பெண்களுக்கு ஹாஸ்டல் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. சன் நியூஸு, திமுக சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் திராவிட மாடலை காப்பி அடிச்சிட்டாங்க, தோழி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது, அதை அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட, உடனே பாஜக இந்த தோழி விடுதி அப்படிங்கிற உங்களுடைய கான்செப்டே மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து காப்பி அடிச்சது தான். சகி நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் முக்கிய நகரங்களில் பெண்களுக்கு படிக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் தங்கி படிக்கிறதுக்கு, தங்கி வேலை பார்க்கறதுக்கு சகி நிவாஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க பெரிய பெரிய நகரங்களில். இப்போது அதை காப்பி அடித்து தான் தோழி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து ஸ்டிக்கர் ஓட்டினாங்க திமுக. இதனுடைய கான்ட்ரிபியூஷன் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு, 40% தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இப்போது அதை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. உடனே திராவிட மாடலை காப்பி அடிச்சிருச்சு தேசிய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க திமுக அப்படின்னு பாஜக சொல்ல, திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடந்துக்கிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.